ஹலோ கைஸ், நான் தான் டென் ஒண்டருக்கு இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, KTM டியூக் 350 இருக்குது தெரியுமா, அந்த பைக் தான் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் ப்ரோ அதுக்கு டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும் சரி கேட்டிருந்தீங்க. அதுமாதிரி ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்க போகுது, இந்த பைக் ஒர்த்தா 390 என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ரெண்டு கம்பேரிசன் பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம ஷோரூமுக்கு எப்போ வரோம் அதெல்லாம் பார்த்துட்டு என்னெல்லாம் கலர் அவைலபிளாக இருக்குன்னு வரப்போகுது எல்லாமே பார்த்துடலாம். ஒரு 3 நிமிஷம் சின்ன வீடியோ தான், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து என்ன வீடியோ போடுவேன்னா 350 vs 390 இந்த 2 வீடியோ போடும் சரியா. அதனால் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைப்னு ஒரு விஷயம் இருக்கும், அது நீங்கள் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். வேறு என்ன சொல்ல நினச்சேன், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து ஓகே ஐஸ், வீடியோ பார்த்துடலாம். டியூக் 390 நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பைக் தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா 350cc மாற்றிருக்காங்க. 390க்கும் 350க்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேஞ்சஸ் இருக்க போகிறதில்ல. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். என்ன இந்த ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அவங்க 350 தனியாக உங்களுக்கு மெயின் பண்ணிடுவாங்க. 390 பார்த்தீங்கன்னா 390R செட்டு ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக தனியாக ஒரு பிளேஸில் அது வந்து பிளேஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 390 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 45 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா 4,15,000 இருக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. 350cc பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ணனால உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸோரம் ப்ரைஸ் சொல்கிறேன் 2.77 lakhs. ஓகேவா? அதோட இந்த ரெண்டு பைக்குக்கும் ஒரு 60,000 டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிளியராக தெரில சரியா. இப்போ இந்த பைக் லான்ச் பண்ணிட்டாங்க, இந்தியாவில் உள்ள எல்லா ஷோரூம்லையும் இருக்குது, ஆனால் தமிழ்நாடு தள்ளி இல்லை கைஸ். ஏன்னா நம்ம டீலர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து எடுக்கலை. நான் கேட்டதுக்கு மண்டே பார்த்தீங்கன்னா பைக் வந்துடும், ஷோரூமு பைக் வந்துடும் உங்களுக்கு மண்டே. நான் வீடியோ வந்து வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாக் அண்ட் த்ரோ அப்படின்னா ஃபுல் அந்த பைக்கை பற்றி உங்களுக்கு தனியாக திருப்பி ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் கேட்டனால பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை இதை பார்த்துடலாம், என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பேசிக்காக பார்த்துடலாம் கைஸ். நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் என்னைக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, அதனால இந்த வீடியோ. ஓகேவா? லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான், ஒரு சேஞ்சஸும் இல்லை, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் அந்த பவர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்துடலாம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, இது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கன் மெட்டாலிக் கிரே, டேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பாங்க, அதனால ஆரஞ்சு நினைக்காதுங்க. இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா கன் மெட்டாலிக் கிரே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ப்ளூ. இந்த கலர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குதான் சொல்லணும், நல்லா இருக்கு. அதுக்கடுத்து பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட் இருக்குது, என்னன்னா டியூக் 250 இருக்குது தெரியுமா, அதே மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா சொல்கிறேன்னா உங்களுக்கு இதில் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுக்கல. நீங்கள் 390 பைக்கில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த 250 390 டிஃப்ரென்ஸ் காட்டுறது அந்த நடுவில் உள்ள அந்த ஃப்ரேம் இருக்குது தெரியுமா, அதுதான் ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆரஞ்சு கலர் கொடுக்கல. ஃபியூச்சரில் எல்லாம் கன்ஃபியூஸ் வரப்போகுதுன்னு தெரில கைஸ். ஓகேவா? இதோட பார்த்தீங்கன்னா கலர்ஸ் உள்ளதான். நீங்கள் கலர்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா தெரில, வந்தால் நல்லா தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸோரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.77 இருக்குது. அதுக்கடுத்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா 350cc ஆகியிருக்காங்க கைஸ், 349.32cc கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 390 பார்த்தீங்கன்னா 49 HP வரும், இது பார்த்தீங்கன்னா 41.5 HP கொடுத்துருக்காங்க. டார்க்கு பார்த்தீங்கன்னா 33.5 Nm கொடுத்துருக்காங்க. நமக்கு 390ல் பார்த்தீங்கன்னா 39 சம்திங் வரும் கைஸ். ஓகேவா? கியர் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 14.5 liters கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 168 கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800. இது பார்த்தீங்கன்னா ஹைட்டாக உள்ளவங்களுக்கு சீட் வந்து தனியாக அவங்க ஒரு 25 mm கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அவங்க சேல் பண்ணுறாங்க, தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 183 mm கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேம் தான் கைஸ், லுக்கெல்லாம் எல்லாமே சேம் தான். மிச்சம் அந்த ரைடிங் மோடும் அப்படி தான், எல்லாம் சேம் தான். வேறு என்ன, மிச்சம் எல்லாமே சேம் தான் கைஸ், வேறு டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த கிராஃபிக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, அது மாதிரி சிசி மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. வேறு ரெண்டு பைக்கும் கம்பேரிசன் வீடியோ வேணால் கேட்டால் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு 350 vs 390 வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். அதேமாதிரி இந்த பைக்கில் வேறு எல்லாம் டவுட் இருக்கலாம் கேட்குறீங்கன்னா கேளுங்க. இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, 30 கிடைக்குன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து நம்பாதுங்க கைஸ், என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். KTM சைடு வந்தாலே நீங்கள் மைலேஜ் பார்க்கக்கூடாது. இந்த பைக் நீங்கள் மைலேஜ் பார்க்கணும் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு 28 எதிர்பார்க்கலாம்.
கரெக்டாக சொல்கிறேன். கூடுதல் கிடச்சுன்னா சந்தோஷம் தான் கைஸ். ஓகே கைஸ், வேறு இந்த பைக்கை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இமேஜஸ். நம்ம வீடியோ போடல, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ இருக்கும். நம்ம வீடியோ இன்னும் வரல, பைக்கு நம்ம ஷோரூமுக்கு இன்னும் வரல. வந்ததும் நான் வீடியோ எடுத்து போடுறேன், உங்களுக்கு அப்டேட் தரேன். எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. அது இல்லாமல் எனக்கு இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். ஓகே, இதான் நம்ம டியூக் 350 எப்படி இருக்குது? நீங்கள் இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் இந்த பைக் வாங்கலான்னு இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்கள். இதுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ்லாம் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.